Praise the Lord. How are you today? இன்றைக்கு John chapter 10 verse 28 பார்க்க போகிறோம். நேற்று 27 பார்த்தோம். My sheep will listen to my voice and they will also follow me. இன்றைக்கு beautiful scripture 28 and 29 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, I will give my sheep eternal life and they will never perish. நான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, அவங்க எந்த விதத்துலையும் நாசம் அடைய மாட்டாங்க. அதோட முடியல, no one can snatch them away from me. என்கிட்ட இருந்து யாரும் அவங்க இழுத்து கொள்ளவோ பறித்து கொள்ளவோ முடியாது. ஏனென்றால் for my father has given them to me. என் தகப்பன், என் பிதா அவைகளை உங்களையும் என்னையும் இயேசுவின் இடத்துல பரலோக பிதா தான் கொடுத்துருக்கிறாரு. அதோட முடிக்கல அவரு. He is more powerful than anyone else. உங்களுக்கு எதிராக யார் என்ன காரியம் சொல்கிறாங்களோ, உங்கள் நேமுக்கு எதிராக தீங்கா பேசுகிறாங்களோ, இல்லைன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக தீங்கா பேசுகிறாங்களோ, தீங்கா செய்கிறாங்களோ, எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பீப்புளாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, no one is more powerful than my father, than anyone else. Okay, he is more powerful than anyone else and no one can snatch them from my father's hand. ஜீசஸோடைய கரத்திலிருந்து மட்டும் எடுக்க முடியலையா, பிதாவின் கரத்துலையும் நம்ம இருக்கிறோம். அங்கேருந்தா நோபடி கேன் ஸ்நாச்சஸ் அவே. உங்களையும் சரி, உங்கள் குடும்பத்தார், உங்கள் பிள்ளைகள், trust in God, your son, daughter, your father, mother, your husband, whoever it is, grandparents, mommy, father, யாராக இருந்தாலும் யாருமே பிதாவினுடைய கரத்திலிருந்தும் பிரிக்க முடியாது. ஜீசஸ் சொல்றாரு, என் கையிலிருந்தும் பறிக்க முடியாது. யூ ஆர் ஸோ செக்யூர், யூ வில் நெவர் பெரிஷ். நீங்கள் நாசம் அடைய மாட்டீர்கள். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த வசனத்துக்காக ரொம்ப நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் எங்கள் பரலோக தகப்பன் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள்லேயும் உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. லெட் தம் நோ, யாரும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது, நாசம் செய்ய முடியாது, அவங்கள துன்பப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் அவங்களை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. We thank you for being our Father. We give you all the glory. In Jesus' name we pray. Hallelujah. God bless you. Have a wonderful day because you are safe and secure in the hands of the Father and also Jesus Christ. Be blessed.